ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹேமாஸ் டே புக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹேர் கட் வீடியோ தான். டேரெக்டாக இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பேசவே ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஹேர் தேங்காய் நார் போல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அதனால் ஹேர் கட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஹேர் ஹின்ஸில் மட்டும் தான் கட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஹேரை டேங்கிள் இல்லாமல் நல்லா கோம் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு 2 சைடு இருக்க ஹேரை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ என்னோடய ஹேர் லென்த் இவ்வளோ இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் ஷார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஹேர் கட்டுக்கு தேவையான பொருள் சீப்பு, சிசரு அண்ட் ரப்பர் பேண்ட். கொஞ்சமாக லிவான் ஹேர் சீரம் எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு சில பேருக்கு சீரம் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாது. ஹேர் ரூட்ஸில் அப்ளை பண்ணக்கூடாது, ஹேரில் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம ஹேர் கட் பண்ணுறோம் இல்லையா, இது நம்ம ஸ்ப்ளிட்டன்ஸ்க்காகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை ஹேர் ஸ்ட்ரைட்டாக வேணும்னாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கட் பண்ணிவிடுங்க. ஹேர் க்ரோ ஆகாது, அது கொஞ்சம் டேமேஜ் ஆக தான் செய்யும் ஹேரு. சிக்கில்லாமல் முடி நல்லா சீவினதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க மொத்த முடியும் சேர்த்து இந்த பிளாக் கலர் ரப்பர் பேண்ட் வச்சு போட்டுக்கிறேன். இப்போ ஹேர் எண்ட்ஸ்லையும் ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு லெவல் தெரியும். அவ்வளோதான், இப்போ நம்ம ஹேர் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஹேர் கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஹேர் கட் பண்ணி முடிச்சதும் ஹேர் நல்லா ஈக்குவலாக லெவலாகவே இருந்துச்சு. ஹேர் கட் பண்ணி முடிச்சு பார்த்த அப்புறம் தான் தெரியுது இவ்வளோ ஹேரை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு. இதை அப்படியே நைஸாக டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஹேர் கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்க. ஸ்ட்ரெயிட்லாம் பண்ண தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோடய ஹேர் வந்து வேவி ஹேர். ஸோ தெரியாது ஹேர் கட் பண்ணுறது. ஸோ அதனால் அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பலாம் ஸ்ட்ரெயிட் பண்ணல, பட் ஓரளவுக்கு இருந்தால் போதும். நான் எதிர்பார்த்த மாதிரியே லெவலாக தான் இருக்குது. ஃபினிஷ் கைஸ். நான் வந்து இப்படி தான் ஹேர் கட் பண்ணுவேன். இந்த லெவலாக இருக்கணும்லாம் கட் பண்ணல, இப்படி கட் பண்ணிப்பேன். நான் ஒரு 6 month ஒன்ஸ் ஆர் 4 month ஒன்ஸ் வந்து கட் பண்ணிப்பேன். இப்படி கட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ஹேர் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். டென்ஸ்லாம் இருந்தால் அது போயிடும். இதுக்கப்புறம் அடியில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி அப்புறம் மெயின்டைன் பண்ணணும் ஹேரை. ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது டேரெக்டாக பேசுகிறதுக்கு. உங்களுக்கு வந்து மேக்கப் ரிலேட்டட் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் மாதிரி அப்புறம் குக்கிங், ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.